ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பார்க்க போகிறது டெண்டர் கேருங்கிற மல்டிபர்பஸ் பாம் பற்றி. இது வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லா ப்ராப்ளமுக்குமே யூஸ் பண்ணலாம். ஏதாவது பிரேக் அவுட் ஆனால் அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்கேல்பில் வந்து எங்கேயாவது இப்போ ஹேர் க்ரோத் இல்லைன்னா அந்த இடத்துல வச்சா ஹேர் க்ரோத் இருக்கும். அதுபோல் ஐப்ரோவில் ஹேர் க்ரோத் நிறைய பேருக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதில் வந்து அப்ளை ரெகுலராக பண்ணிட்டு வந்தால் ஹேர் க்ரோத் இருக்கும். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ரெகுலராக யூஸ் பண்ணால் இதில் தீர்வு கிடைக்கும். இதை வந்து லிப் பாமாக யூஸ் பண்ணிக்கலாம். லிப்பில் இருக்கிற பிளாக்னஸ் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணால் லிப்பில் இருக்கிற பிளாக்னஸ் போகும். லிப்பில் இருக்கிற ட்ரைனஸ் போகி சாஃப்ட் ஆகும். ஸ்கேல்பில் எங்கெல்லாம் ஹேர் க்ரோத் கம்மியாக இருக்கும், ஸோ அந்த இடத்துலலாம் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரெகுலராக வந்தீங்கன்னா ஹேர் க்ரோத் இருக்கும். அதுபோல் ஹெட்டில் வந்து நிறைய இன்ஜுரிஸ் இருக்கும், அலர்ஜிஸ் இருக்கும். அதுக்குமே வச்சு அதுவுமே க்யூர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த நகை சுத்தி இந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லை ஏதாவது கீழே விழுந்து அடிபட்டது, இல்லை இந்த தீக்காயம், இந்த சமைக்கக்குள்ளெல்லாம் நிறைய பேர் சுட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இது யூஸ் பண்ணால் அந்த டார்க்னஸும் போகும், அந்த காயமும் சரியாகும். நெக்ஸ்ட்டு ரேஷஸ், அலர்ஜிஸ், இந்த சின்ன பசங்களுக்கெலாம் வர ரேஷஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கைகளில் வரக்கூடிய அலர்ஜிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். சூடுபட்டா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் மங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுக்குமே யூஸ் பண்ணால் அது க்யூர் ஆகும். அதுபோல் நெக்லலாம் டார்க்னஸ் இருக்கும், ஸோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து மேக்கப் போடுறோம்ல, மேக்கப் போடக்குள்ள அதை வந்து பேஸாக யூஸ் பண்ணி அப்புறம் சன்ஸ்க்ரீன் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேக்கப் பண்ணிங்கன்னா அது லாங் ஸ்டே இருக்கும். அதுபோல் கண்ணில் இருக்கிற கருவளையம், முகத்தில் வந்து சின்ன சின்ன டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், அதிலலாம் வச்சாலுமே அந்த டார்க் சர்க்கிள்ஸுமே இருக்காது, போயிடும். ஸோ பிக்மெண்டேஷன் மங்கம் அது மாதிரியான விஷயங்கள் போகும். தீக்காயம் போகும். சமைக்கக்குள்ளே ஆயில் மேலே படும், பட்டு அது மூலமாக காயங்கள் ஆகும். அதுபோல் ஹாட் வாட்டர் தெரியாமல் மேலே படும், ஸோ அது மூலமாகவும் காயங்கள் வரும். ஸோ அந்த காயங்கள்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த காயமும் க்யூர் ஆகும். இது போல் இன்னும் நிறைய விஷயங்களை இது க்யூர் பண்ணி கொடுக்கும், பேஸ்மெண்ட்டாகவும் இருக்கும். டோட்டலாக 5 ஃப்ளேவர்ஸில் அவைலபிளாக இருக்குது. க்ரீன் ஆப்பிள், ராஸ்பெரி, பேஷன் ஃப்ரூட், நேச்சுரல் அண்டு பிளாக் கரண்ட். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க.